ஆமென். நன்றி. மன்னிக்கவும், புத்தகத்தை எடுத்து அங்கே போட்டேன். நன்றி சுவாமி, நன்றி அப்பா. உங்களை நாங்க ஆவியோடும் உண்மையோடையும் தொழுந்து கொள்கிறதுக்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே நான் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், சோஸ்திரப்போ. Praise the Lord. தேங்க்யூ சிஸ்டர். இப்பொழுது மாற்றினுடைய பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேளுங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நாம் தொடர்ந்து ஜெபத்தை கொடுத்து பார்த்து வந்திருக்கிறோம் பாருங்க. ஜெபத்தை மையப்புடியா வைத்து அதை சுற்றியுள்ள காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கோம். சுற்றியுள்ள சத்தியங்களை நாம் பார்த்து வந்திருக்கோம் பாருங்க. விசேஷமா புதிய ஏற்பாடு ஜெபங்கள் அநேக ஜெபங்களை பார்த்துருக்கிறோம் பாருங்க. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எப்படி மாற்றம் உண்டாகிறது, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும், ஜெபத்திலே நாம் எப்படி சரியான தேவனுடைய வார்த்தையை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் போன்ற காரியங்கள் நம்முடைய அந்த ஜெபத்துக்கு பதில் தெரிகிற காரியம் இருக்கும். அப்ப பதில் பெறுகிற ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. ஏன்னா பதில் எந்த அளவுக்கு நாம் ஜெபத்துல பெறுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் பதில் பெறுகிற ஜெபத்தை கொடுத்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம் பாருங்க. அப்ப ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம சண்டே கிளாஸ் ஜெபத்திலேயே நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பண்ணி கொண்டிருந்தே இருந்தோம்னா அதனால நமக்கு எந்த பிரயோஜனமா வராது. அல்லது ரசிக்கப்பட்ட ஒரு காலம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த பீரியடு ஒரு ஜெபத்தை நாம் கத்துக்குப்போம் பாருங்க. சில சின்ன சின்ன ஜெபங்கள், அந்த ஜெபத்தை வச்சே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டே இருக்க முடியாது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய முதிர்ச்சியானது ரொம்ப தேவைப்படுது. அப்ப ஒரு ஜெபிக்கிற மனிதன் தேவனிடத்துல பதில் பெற்றுக் கொண்டவர்களா இருக்க வேண்டும். வெறும் ஜெபங்கிறது ஒன்வே மாதிரி இங்க இருந்தே அங்க போயிட்டே இருக்காம அங்க இருந்து நமக்கு தேடி வரணும் பாருங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஜெபம் ஏதோ தேவனிடத்துல நம்ம ஒரு மளிகை ஜாமான் லிஸ்ட கொடுக்குற மாதிரி கிடையாது பாருங்க. ஒரு பெட்டிஷனை மட்டும் கொடுக்குற மாதிரி கிடையாது. சோத்ரா ஜெபம் இருக்கு, பருது பேசுதல் ஜெபம் இருக்கு, பிரேயர் ஆஃப் பெட்டிஷன் இருக்கு, நாட்டுக்காக ஜெபம் பண்ற காரியங்கள் பல ஜெபத்துல பல வகை இருக்கு பாருங்க. ஆனா எல்லாவற்றிலையும் ஒரு ஆவிக்குரிய மனிதன் பதிலை பெற்றுக் கொள்கிறவனா இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு நிக்கிறோம் பாருங்க. ஜெபத்துக்கு முன்பாக நாம் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும், ஜெபத்துல என்ன வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும், ஜெபத்துக்கு அப்புறம் நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும், இவையெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. அதனால புதிய ஏற்பாட்டுல பல ஜெபங்களை நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, போன வாரத்துடைய அந்த ஒரு ஜெபத்தை தொடர்ச்சியை பார்க்க பாருங்க. பவுல் தெசலோனிக்கேயர் நிருபத்துல 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டி கொண்டு புத்தி சொல்கிறோம். ஒரு ரிக்வஸ்ட், ஒரு அட்வைஸ் பண்றது பாருங்க. ஏற்கனவே தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கணும்னு பார்த்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமா இருந்தாரு, இப்படி ஏனோக்கு எப்படி தேவனுடைய காரியங்களை பிரியமா இருந்தாரு போன்ற பாரியங்களை நான் பார்த்து கொண்டே இருந்திருக்கோம் பாருங்க. ஆனா இன்றைக்கு நாம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் தேவனை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். இன்னைக்கு தேவனுடைய காரியங்கள்ல எப்படி நாம்
நிலைச்சு இருக்கணும். பாக்குறோம் பாருங்க, தேவனுடைய காரியங்கள் எப்படி நிலைச்சு நிற்கிற போறோம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, அந்த வசனத்துல வந்து அதிகமாய் தேரும்படிக்குன்னு போட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறேன்றாரு. அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய காரியங்களை வந்து நாம் அதிகமாய் தேர வேண்டும். தேவனுடைய வசனத்தை வந்து வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானம் பண்ண வேண்டும். அது மட்டும் கிடையாது, நாம் வேத வசனத்தை நிலைத்து இருக்கணும் பாருங்க. இப்படியாய் நாம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகுது. வேத வசனத்தை எந்த அளவுக்கு நாம் வந்து தியானம் பண்ணுகிறோமோ, எந்த அளவுக்கு வேத வசனத்தை வந்து நாம் வந்து அறிக்கைப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு வேத வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேத வசனத்துல வந்து நாம் நிலைத்து நிற்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு உண்டாகிறது பாருங்க. அப்ப வேத வசனம் நிலைத்து இருக்கிற காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. வசனத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிரும் பாருங்க. எப்படி இந்த வாரம் வந்து எப்படி வேத வசனத்தை நிலைத்து நிறுத்தல், வேத வசனத்தை நிலைத்து இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எப்படியா மாறுகிறது, எப்படி கிறிஸ்துவுக்குள்ளா இருக்க வேண்டும், எப்படி பவுலுடைய சாட்சி, பவுல் எப்படியா நினைச்சிருந்தாரு, பவுல் எப்படியா தன்னை மாற்றிக்கொண்டார் என்ற காரியங்களை வந்து நீங்க பார்க்க போறோம் பாருங்க. விசேஷமா பார்க்கணும்னா யோவான், அப்போஸ்தலன் யோவான் எழுதின 1 யோவான் 2:14 யோவான் நிருபம் 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம் பார்த்துக்கோங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்றாரு பாருங்க. கிளியரா வந்து நீங்க உங்களை வந்து நான் என்ன பண்றாரு, நீங்க வந்து நிலைச்சு நிக்கிறீங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க, வேத வசனத்தை நிலைச்சு நிக்கிறதுனால நீங்கள் வந்து பலவான்களா இருக்கிற. பலவான்கள்னா இது மாம்ச பலம் கிடையாது பாருங்க, ஆவிக்குரிய பலத்தை பத்தி பேசுறாரு. நீங்க பலவான்களா இருக்கிறீங்க, அது மட்டும் கிடையாது, நீங்க பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து பிசாசை ஜெயிக்கிறீங்க. எதை பிசாசை ஜெயிக்கிறோம் அப்படின்னு பாத்துறாங்கன்னா, வேத வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நிதானித்து இருக்கிறீர்களோ, நிலைச்சு நிற்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க, பிசாசை வந்து ஜெயித்திருக்கிறார் இருக்கின்றாரு. எவ்வளவு ஒரு நம்பிக்கையாக வாலிபருக்கு எழுதும் போது ஒரு அருமையான ஒரு கடிதத்தை வந்து இப்படி எழுதுறாரு பாருங்க. வாலிபர் மென்ஷன் பண்ண போது சொல்றாரு, அப்ப வாலிபரா இருக்கிற, விசேஷமா வாலிபரா இருக்கிறவர்கள் வேத வசனத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏன்னா அந்த இள வயதிலே வந்து நம் தேவனை நாம் தேடும் பொழுது அது பாருங்க, முதிர் வயது வரைக்கும் நம்மளை விடாது பாருங்க. எத்தனை வயசானாலும் சரிதான், நம்ம ஆரம்ப காலங்கள்ல எப்படி இருக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அதை விட்டுறக்கூடாது. அதுல இருந்து அப்படியே அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டா இருக்கிறோம் பாருங்க. அதனால வந்து வேத வசனத்திலே நிலைத்து நிற்கிறது சொல்ல பாருங்க. வேத வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் போட்டிருக்கு. வேத வசனத்தை எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் பாருங்க. அதே யோவான் பாருங்க, வெளிப்படுத்துற விஷயத்துல வந்து இப்படியா எழுதுகிறாரு, மரணம் நேடுகிறதா இருந்தாலும் வெளிப்படுத்துற விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல அப்படியே சொல்றவர்கள், மரணம் விடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பெறாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். இந்த இடத்துல வந்து சாட்சியின் வசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க வெளிப்படுத்தல. சாட்சியின் வசனம்னா ஏதோ வசனத்தை அவங்களுக்கு கொடுக்கிற சாட்சினால பிசாசு ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி போடலாம். வேத வசனத்தை கொண்டு பாத்தீங்களா, போன அந்த 1 யோவான் 2:16 என்ன வாசிச்சோம் அப்படின்னா, தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலதான் நீங்க பிசாசு ஜெயிச்சிங்கன்னு போட்டிருக்கு. இதே தான் இந்த இடத்துல சொல்லுது. அது பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் அப்படி அருமையா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நீங்க சாட்சியின் வசனம், நம்ம பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசுறோம். ஆனா வார்த்தை சும்மா வராது பாருங்க. வார்த்தை வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிருக்கணும். நம்ம இருதயத்துல இருக்கும் பொழுதுதான் என்ன பண்றது, பிசாசு நம்ம எழுத்து நிற்கும் டக்குன்னு நம்ம ஓடி போய் பைபிள் தேடிட்டு இருக்க முடியாது. இருதயத்துல நம்ம எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்றோம், வசனத்தை எந்த அளவுக்கு தியானம் பண்றோம், வசனத்தை எந்த அளவுக்கு பேசுகிறோம், வசனத்தை அதோட பழகுகிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்படி வசனத்தோடு நாம் தியானம் பண்ணும் பொழுது மாத்திரம்தான் அது வந்து நம்முடைய சாட்சியின் வசனமாய் மாறுகிறது. சொல்ற இடத்துல அந்த சாட்சியின் வசனத்தினால பிசாசை ஜெயிச்சிருக்கின்றாரு. அப்ப பவுல் சொல்ற மாதிரி வேத வசனத்தை நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது என்ன காரியம் அப்படின்னா, வேத வசனத்தை நிலைத்து ரிசல்ட் என்னன்னா நம்ம பிசாசை ஜெயிக்கிறோம். நம்மள ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. நம்முடைய பாருங்க, ஒரு தேவ வசனத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும் நம்ம எந்த வசனத்தில் நிலைத்து நிற்கிறோமோ அந்த வேத வசனம் நம்மளை காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது. வேத வசனத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் பாருங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு வசனம்.
அதேவுடைய வசனம் பாருங்க. அதனாலதான் வேத வசனத்தை நாம் படிக்கிறது மாத்திரம் கிடையாது, தியானம் பண்ணணும். தியானம் பண்றது மாத்திரம் கிடையாது, அது நம்முடைய இருதயத்துல இருக்கணும் பாருங்க. நம்ம இருதயத்துல இருக்கும் பொழுது அந்த வேத வசனத்துல நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும், நினைச்சு நிக்கணும். ஏதோ வேத வசனத்தை படிச்சோம் வாசிச்சோம் அப்படின்னு போனோன்ற மாதிரி இல்லாம அந்த வேத வசனம் நம்முடைய பங்காய் மாற வேண்டும். நாம் வேத வசனத்தில் நிலத்தில் இருக்கும் பொழுது இது உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறும் பாருங்க. அதுதான் பாருங்க, அவரு பாருங்க பவுல் ஒரு இடத்த சொல்றாரு, கொரிந்தியர்கள் நிருபத்துல இதே வசனம் எழுதுறாரு பாருங்க. நான் வாசிக்கிறேங்க. 1 கொரிந்தியர் 1:4-6 வரைக்கும் வாசிக்கோங்க. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்கு ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருப்பதால் அவர் மூலமா உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்றாரு. கிறிஸ்துவை பற்ற சாட்சி உங்களுக்கு ஸ்திரப்பட்டபடியே. அப்படின்னா என்ன? கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்ன? நம்ம ரசிக்கப்பட்ட சாட்சியே கடைசி சொல்லிட்டு போறோமா? இல்ல, வேத வசனம் தான். கிறிஸ்துனா தேவனுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தைன்னு அர்த்தம். அந்த வசனம் நமக்குள்ள ஸ்திரப்பட்டபடியே சொல்றாரு. நம்முடைய எல்லா உபதேசத்திலையும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கிறோம். வேத வசனம் நமக்கு ஸ்திரப்படும் பொழுது, நமக்கு நிலைத்தில் இருக்கும் பொழுது, நாம் எல்லா அறிவு உபதேசத்திலும் எப்படி இருக்கிறோம்? உங்களுக்கு சம்பூர்ணமடைகளா இருக்கும். அது சொல்றாரு பாருங்க. அப்ப வேத வசனம் நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் பாருங்க. வேத வசனத்தை நம்ம தியானம் பண்ண வேத வசனம் நம்மளுடைய பங்காயம் மாறும் பொழுது எந்த பிசாசும் சரி இல்ல மற்ற யாருமே நம்மளை ஏமாற்ற முடியாது பாருங்க. ஏன்னா நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேத வசனத்தை குறித்து ஒரு தெளிவு உண்டாயிரும் பாருங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராகி வந்தாலும் அந்த வேத வசனத்தை கொண்டு நாம் ஜெயிக்கிற இடம் ஆயிடுவோம் பாருங்க. அதை சொல்ற பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலையும் ஆவிக்குரியவன் சகலத்தில் நித்தான தருகிறான்னு போட்டிருக்கு. வேதவசனம் தியானம் பண்ண நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிரும் பாருங்க. ஒரு கத்தரை குறிச்ச காரிய குறித்து ஒரு அறிவு இன்னும் அதிகமா பெருக ஆரம்பிக்கணும். அதனாலதான் வேதவசத்தை நிலைத்து நிற்கணும். வேதவசனத்தை நிலைச்சு நிக்கதான் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி, பிசிக்கலான அது பிராக்டிக்கலான ஒரு காரியங்களையும் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். அப்படி நிலைத்து நிற்கும் பொழுதுதான் நாம் வேதவசனத்துக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறோம். என்ன அனுமதி? நம்முடைய வாழ்க்கையில அந்த வேதவசனம் கிரிய செய்ய அனுமதி கொடுக்குறோம். எப்படி உடம்பு செய்ய இருக்கும் போது நம்ம டாக்டரை பார்த்து பிரிஸ்கிரிப்ஷன்ல மருந்து எழுதி மெடிக்கல்ல வாங்கி நம்ம சாப்பிடும் பொழுது அந்த மருந்து நமக்கு உள்ளே போய் எப்படி நம்ம அந்த வியாதியை சரி பண்ணிக்கிறதோ அதே மாதிரி வேத வசனத்தை படிக்கும் பொழுது தியானம் பண்ணும் பொழுது அந்த வசனம் நமக்கு உள்ளே போய் நமக்குள்ள அந்த பிரச்சனையை சரி செய்யறதா இருக்கிறது. முதல்ல நம்மளை மாற்றுகிறதா இருக்கிறது, நம்ம சூழ்நிலையை மாற்றுகிறதா இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறோமோ, இப்போ ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் மருந்து எழுதி கொடுக்குறாரு, ஆனா நம்ம எதுவுமே வாங்காம சாப்பிடல, சரியா பிராக்டிஸ் பண்ணல, சரியா ரெகுலரைஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? அது வியாதி அங்கேயே அப்படியேதான் இருக்கும். பிரிஸ்கிரிப்ஷன் அப்படியே தான் இருக்கும். நம்ம எதுவுமே வாங்க முடியல, மருந்து சாப்பிட முடியல, அது அப்படியே தான் இருக்கும் பாருங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில அந்த அந்த மருந்தை ஒழுங்கா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வியாதி போயிடும். அதே மாதிரிதான் வேதவசங்கிறது மருந்தா இருக்குது பாருங்க. அந்த மருந்து சரியா உட்கொள்ளும் பொழுது, சரியா அவர் சொன்ன பிரகாரம் அந்த டிஸ்கஷன் பிரகாரம் உட்கொள்ளும் பொழுது அது நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. அதே மாதிரிதான் வேதவசனம். அதனாலதான் சொல்றாரு வேதவசத்தை நிலைத்து நிற்கணும். வேதவசத்தை படிக்கிறது ஓகேதான், தியானம் பண்றது ஓகேதான், அறிக்கை பண்றது ஓகேதான். அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், எதை வசனத்தை படித்தோமோ, எதை வசனத்தை தியானம் பண்ணமோ, எதை வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணமோ அதே மாதிரி நம்ம வேத வசனத்துல அதே இடத்துல நம்ம ஸ்டாண்ட் பையா நிலைச்சு நிற்கணும். நிலைச்சு நிற்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த வசனமானது நமக்கு வேலை செய்யறதா இருக்கிறது பாருங்க. அதனால நம்ம வேதவசனத்தை நிலைத்து நிற்கிறது ஒரு சாதாரண ஒரு ஈஸியா எடுத்துட்டு போக முடியாது. வேதவசனத்தை படிக்கிறதுனால நினைச்சு நிற்போம் அப்படின்னா முடியாது பாருங்க. அது முன்னாடி எங்க நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த 1 தெசலோனிக்கேயர் 4:1 எப்படியா சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களை வேண்டிக் கொள்றாரு. அதிகமா தேரும்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களை கிறிஸ்துவுக்குள் நல்லா பாட்டு விடுங்க. கிறிஸ்துவை வைத்துன்னு சொல்லல, இது கிறிஸ்துவ மூலமான்னு சொல்லல, கிறிஸ்துவுக்குள்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்க எபேசியர் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருக்குள் கிறிஸ்துவுக்குள்ன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வார்த்தை வரும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்னா என்ன? நம்ம அந்தகார ஒளியிலிருந்து ரசிக்கப்பட்டு அந்தகார இருந்து ரசிக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளிக்கு வர்றோம் பாருங்க. ஆச்சரியமான ஒளிக்கு வந்துடும். வாழ்க்கை தரையிலாக மாறி போச்சு. நேற்று இருந்தாலும் நாங்க நாள் கிடையாது. மாம்ச பிராணம் அதே ஆளுதான், ஆனா ஆவிக்குரிய சூழலில் வாழ்க்கையில மாறிடுது பாருங்க. எனக்கு நான் இப்ப சபையை ரசிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு என்ன ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தா என்னுடைய நான் யாரு, நான் என்னவா இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றதுதான் கிறிஸ்துவுக்குள். ஒரு வகையில சொன்னோம்னா என்னுடைய அட்ரஸ் என்ன, நான் எப்படியா இருக்கிறேன், நான் எப்படி இந்த கிறிஸ்துவ ஜீவத்தை வாழ்றேன்,
என்னுடைய ப்ராம்ப்டான ஒரு அட்ரஸ் என்ன அப்படின்னு காமிக்கிறது தான் கிறிஸ்துவுக்குள்ன்ற வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர்ல பாருங்க 2 கொரிந்தியர் 5:16-17 வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் இது முதற்கண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியும். நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இனி மாம்சத்தின்படி உங்களை பழைய பாவியா நாங்க பார்க்கல அப்படின்றாரு. நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்தாலும் இனி ஒருபோதும் ஒரு மாம்சத்தின்படி அறியும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவில் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயிரம். சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவோடு இருந்தாலும் சொல்லல, கிறிஸ்துவின் மூலமாய் வாழ்ந்தாலும் சொல்லல, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற வார்த்தை என்ன ஆகுதுன்னா, நாம் தேவனுக்குள் நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கை பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாருன்னா எப்பேற்பட்டாருன்னா புது சிருஷ்டி. பழைய வாழ்க்கை அல்ல, பழைய பாவம் கிடையாது, பழைய சிந்தனை கிடையாது. இப்ப அவனுடைய எண்ணங்கள் மாற்றம், அவருடைய வாழ்க்கை மாற்றம் உண்டாயிருது. ஏன்னா இப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ள அது வேதவசனம் இருக்கிறது. என்னுடைய பழைய அட்ரஸ் தூக்கி போட்டாச்சு, இப்ப என்னோட புது அட்ரஸ். அது அட்ரஸ் என்னன்னா கிறிஸ்துவுக்குள்ள அட்ரஸ் பாருங்க. இப்ப நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், நான் பழைய மனிதன் அல்ல, புது மனிதனா இருக்கிறேன் பாருங்க. ஏன் அந்த மாதிரி சூழலை வந்தது அப்படின்னா, நான் வேதவசனத்தை தியானம் பண்றேன், வேதவசனத்தை நிலைத்து நிற்கிறேன் பாருங்க. இப்ப என்னுடைய ஒரு ஒரு பர்மனன்ட் அட்ரஸ் என் வாழ்க்கையில கிடைக்கிறது. அந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அப்ப நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள பசுத்தவானா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் பாவம் செய்யாதவனா இருக்கிறேன் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் தைரியமானா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் பலவானா இருக்கிறேன். எப்படி அவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள அவர் பாக்குறாரு. யோவான் அதனால சொல்றாரு, நீங்கள் வாலிபர், நீங்க பலவான்களா இருக்கிறதுனாலன்றாரு. இப்ப நம்ம மாம்சத்தின்படி அவர் பார்க்கல, ஒரு பலமுள்ள ஒரு ஆள். நம்ம பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாகன்றார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கான், ஒரு ஆவிக்குரிய மனிதன். அந்த மனிதன் யாருன்னா அது நம்ம தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் அந்த மனிதன் பாருங்க. புது சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படின்னா வெளியில மாம்சம் அதே ஆளுதான், அதே கண்ணு, அதே மூக்கு தான், அதே சரீர ஒரு அடையாளம் தான். ஆனா நான் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் போது என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறுபடுது பாருங்க. அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுக்கு காரணம்னா வேத வசனத்தை நிலைத்து நிக்கிறோம் பாருங்க. வேத வசனத்தை ஒருத்தர் வர்றாரு, பின்மாறி போயிடுறாரு, இப்படி ஒரு சூழல் இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஆனா யார் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் வேத வசனத்தை படித்து தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து அந்த வேத வசனத்தை நிலைத்து நிற்கிறாரோ அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற மனுஷன் பாருங்க. அந்த மனிதன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அவனோட வாழ்க்கையில பழைய தோல்வி, பழைய பாவம், பழைய காரியங்கள், அவர் பின்னோக்கி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. இப்ப எல்லாம் புதிதாயினா இப்ப ஒரு நியூ வேர்ல்ட்ல இருக்காரு, ஒரு புதிய ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறாரு. அது புதிய அட்ரஸ் கொடுக்கப்படுற அட்ரஸ் தான் இயேசு, அந்த கிறிஸ்து. அது சொல்ல அது கண்ட தோல்வியே கிடையாது பாருங்க. 2 கொரிந்தியர் 2:16 இப்படியா சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள், நல்லா நோட் பண்ணிக்கங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துலயும் பாத்தீங்களா, கிறிஸ்துவுக்குள் வெற்றி எங்க இருக்கு, எங்க வெற்றியால நான் பாக்குறேன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள பாக்குறேன். வெளியில ஒருவேளை தோல்வியா தெரியலாம், ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றி சிறக்க பண்ணுகிறது தேவன் தான், என்னுடைய தேவன் தான். அது மட்டும் கிடையாது, எங்களை கொண்டு அவர் அறிவின் வாசனையை வெளிப்படுத்துற தேவன் சொல்றா. இப்ப கர்த்தரை குறிச்ச ஒரு அறிவு, அவரை நம்ம வெளிப்படுத்துறோம் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை மூலமா வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அப்ப தேவனுடைய அந்த வாழ்க்கை அந்த வசனம் நமக்கு நிலைச்சு நிற்கும் பொழுதுதான் அந்த அறிவு உண்டாகிறது, ஒரு தெளிவு உண்டாகிறது. அப்படி தெளிவு உண்டாகும் போது மாத்திரம் தான் என்ன பண்றோம், நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம். யார் வெளிப்படுத்த வைக்கிறாருன்னா தேவன் தான் வெளிப்படுத்த வைக்கிறார். அது எங்க வெளிப்படுத்த வைக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கும் பொழுதுதான். அப்ப ரட்சிப்புக்குள்ள இருக்கிறதும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதும் ஒண்ணுதான் பாருங்க. அப்ப நாம் நம்மளை எங்க தேட வேண்டும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் அப்படிங்கிறத பாக்குறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பலவான் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான், பரலோகவாசி. வேத வசனம் நம்மளை இப்படியாகத்தான் பார்க்கிறது, பரலோகம் நம்மளை இப்படிதான் பாக்குது. ஒரு பாவியா, ஒரு கைவிடப்பட்டவரா அப்படின்னு பாக்கல பாருங்க. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றாரு. தேவன் பார்க்கிற ஒரு பார்வை எங்க இருக்கு, ஒரு விசுவாசியை எப்படியா பாக்குறாரு, எந்த அட்ரஸ்ல பாக்குறாரு சொன்னா அது கிறிஸ்துவுக்குள்ள காரணம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனால கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி நம்மளை பார்க்கிறோம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க, 1 கொரிந்தியர் 3:12 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர் என்று உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் பேச வேண்டியதாயிற்று.
நீங்கள் பலம் இல்லாதவர்களால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தது, இன்னமும் உங்களுக்கு மாம்சத்துக்குரிய அப்படினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மாம்சரிகமாக நம்மளை பார்க்கிறோம் பாருங்க. அதான் சொல்ல வராது. இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம், தேவனுடைய வசனத்தில் நிலைத்து நிற்கிறத பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் நாம் யாருங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்து இப்படியா பேசும்போது சொல்றாரு, நீங்க வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்து குழந்தைகளா இருக்கிறீங்க. நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சியை வந்து விரும்பல, ஆவிக்குரிய வளர்ச்சி அந்த இடத்துல இல்ல. அது சொல்றாரு பாருங்க, நீங்கள் பலன் இல்லாதவர்களா இருக்கிறீர்கள். பலன் இல்லாம சொல்றாருங்க, சின்ன குழந்தைக்கு எப்படி சத்து இருக்குமா இருக்காது, அந்த மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். அப்புறம் என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு ஹார்டான சத்தியத்தை நான் வந்து பேசாம லைட்டான ஒரு சத்தியத்தை வந்து பேசுறேன், நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியதா இருக்க அப்படியா, இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லைன்றாரு. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு பலன் வேணும்னா நாம் வந்து ஆவிக்குரியவர்களா இருக்கணும். இந்த இடத்துல பேசும்பொழுது குழந்தை கிறிஸ்தவர்களை பத்தி பேசுறாரு. ஏன்னா இவங்க வந்து வாழ்க்கையில வந்து பாருங்க, ஆரம்பத்துல சத்தியத்தை கேட்டாங்க, அந்த சத்தியத்திலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு பாருங்க. அடுத்தடுத்து இவங்க ஸ்டெப் வந்து மேல போகணும்னு விரும்பாதவங்களுக்கு சொல்றாரு வந்து, இவங்களுக்கு வந்து என்ன பண்ற, அந்த குழந்தை கிறிஸ்தவர்களுக்கு பெரிய சத்தியத்தை வந்து நம்ம போதிச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து பெருசா வந்து தெரியாது பாருங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பாலை கொடுத்தேன் அப்படின்றாரு. பாலை கொடுத்தேன் அப்படின்னா மாம்சரியமா பாலை கொடுக்கல, ஒரு ஈஸியான ஒரு சத்தியத்தை வந்து கொடுக்குறேன். ஏன்னா அவர்கள் வந்து அவரோட ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் குழந்தைகளாவே இருக்கக்கூடாது. நீங்க நான் சொல்றேன், இந்த வசனத்தை வந்து நாம் தியானிக்கணும், வசனத்தை நாம் பேசணும், வசனத்திலே வளரணும் பாருங்க. வசனத்துல வளராத ஒரு ஆட்களை வந்து குழந்தைகள் என்றுதான் வந்து அறிவிக்கிறாரு. அப்ப குழந்தைகளா இருக்க கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருமே அந்த நிலைமை. இன்னைக்கு வந்து வசனத்தை நான் போதிக்கிறேன்னா, நானும் ஒரு காலத்துல குழந்தை கிறிஸ்தவரா இருந்தால்தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய வாழ்க்கையில நான் வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு, என் தனிப்பட்ட முறையில நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு தியானம் பண்ணி, நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிச்சு அதை தியானம் பண்ணி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் டெவலப் பண்றோம். இப்படி நானும், அதனால இன்னைக்கு நாங்க பேசுற, நான் இன்னைக்கு பலனா இருந்தாலும் ஒரு காலத்துல நாங்களே அந்த சூழ்நிலை தான், எல்லாருமே அந்த சூழ்நிலை தான் வராரு. ஆனா அதோட நிக்கல பாருங்க, குழந்தைக்கு சொல்ல நிக்கல, எனக்கு இது போதும், எனக்கு இந்த அளவு தெரிஞ்ச அளவுக்கு போதும், இதை வச்சே கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கையை ஓட்டிடுவேன் அப்படின்னா அது நிச்சயமா முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில வளரணும். வளரணும் அப்படின்னா வேதவசனம் தியானம் பண்ணணும், வேதவசனம் நம்மளுக்கு நிலைத்து இருக்கணும். வேதவசனம் நமக்கு நிலைத்து இருக்காத வரைக்கும் நம்ம குழந்தைக்கு சொல்லதான் இருக்கணும். அதான் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. அதே 2 பேதுரு வந்து இப்படிதான் எழுத பாருங்க. 1 பேதுரு 2:1-3 சொல்றாரு பாருங்க. இப்படி இருக்கிற கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கவலையும் பஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குதம் வெளுத்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாடின் மேல் வாந்தியா இருக்கின்றார். அந்த இடத்துல சொல்றாரு பவுல், ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் புது சிருஷ்டியா இருக்கின்றார். இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்றாரு, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல, எப்படி வந்து குழந்தைக்கு வந்து பால் ரொம்ப முக்கியம், பால் கண்ட வாஞ்சியா இருக்குமோ, அது ஒரு அந்த பால் தான் ஆகாரத்தை கொடுக்குமோ, அது மாதிரி வேத வசனத்தை மேல என்ன பண்றாரு, திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலில் வாஞ்சியா இருக்கின்றார். ஏன்னா அந்த பாலை நீங்க பருகும் பொழுதுதான் அது உடம்புக்கு தேவையான சக்தி கொடுக்கிறது, அந்த குழந்தை வந்து வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் குழந்தை கிறிஸ்தவத்திலிருந்து மாறணும். மாறுறதுக்கு என்ன நமக்கு ஆகாரம் என்ன, தேவனுடைய வசனம். அப்ப தேவனுடைய வசனத்தை மட்டும் புசிச்சா போதுமா, அதை நம்ம வந்து நிலைச்சு நிக்கணும் பாருங்க. நிலத்தில் இருக்கதான் நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாயிரும். இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு படியாக ஏறி நாம் முன்னேறுவதா இருக்க வேண்டும் பாருங்க. இதை எபிரேயர் ஆசிரியர் இப்படி எழுதுறாரு பாருங்க, என்ன எழுதுறாம இருக்கிறது. எபிரேயர் 5வது அதிகாரத்துல 12வது வசனம் 13வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேச வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலகமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உள்ளவன் குழந்தைகளா இருக்கிறபடினாலே நீதியை வசனத்தை பார்க்க முடியாதவனா இருக்கிறான். சொல்றாரு பாருங்க, நம்ம வந்து இந்த பலமான ஆகாரத்துல சாப்பிடல, நம்ம என்ன எப்படி இருக்கணும்னா பால் குடிக்கிற குழந்தை மாதிரி என்ன இருக்கிறோன்றாரு. நம்ம வந்து பாருங்க, இந்த முதல் படி கிறிஸ்தவர்கள் பாருங்க, அதுதான் சொல்றோம். குழந்தை கிறிஸ்தவர்கள்லாம் சின்ன குழந்தை கிடையாது பாருங்க. ரட்சிக்கப்பட்டு புதுசா ஒரு சபைக்கு வர ஒரு தேவ வசனத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற மக்கள் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் லைட்டா உருவாகும் பாருங்க. ஏன்னா நம்ம இது நமக்காக மத்தவங்க ஜெபிப்பாங்க, நம்ம வந்து சரியா ஜெபம் பண்ண தெரியாது, இந்த ஸ்டேஜ்ல சரியா வேத வசனத்தை படிக்க தெரியாது, எந்த வசனத்தை எங்க படிக்க தெரியாது, வேத வசனத்தை படிக்கும்போது சில குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா இது ஆரம்பம் அந்த குழந்தை கிறிஸ்தவன்றது வந்து அது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து
அதான் அவர் வந்து பவுல் இப்படியா சொல்றாரு வந்து, நீங்க வந்து பலனுள்ளா இருக்கிறீங்க, நீங்க வந்து பாலை வந்து குடிக்கிறவங்களா இருக்கிறீங்க. அது மாதிரி சொல்றாரு. திருவசனமாகிய ஞானப்பால் மேல வாஞ்சியா இருக்கணும்னு சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு. நம்ம வந்து பால் மொழியில குழந்தையா இருக்கிற நீதி வசத்தை பழக்கம் இல்லாத இருக்கிறோம். நம்ம வந்து வேத வசனத்தை பழக்கப்படுத்த இருக்க வேண்டும் பாருங்க. நீங்க அதே ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது, இன்னொருபடி மேல ஏறணும். கிறிஸ்துவுக்குள் வந்து வேத வசத்தில் இடத்துல நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்ம வந்து பாருங்க, ஆரம்ப காலத்துல இருக்கிற சூழ்நிலை தட்டு தடி மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பல குழப்பங்கள் மத்தியிலேயும் நம்ம ஒரு சரியான வழியை வந்து கொண்டு போறோம். அதற்காகத்தான் இந்த மாதிரி ரேடியோ ஒளிபரப்பு, பல மீடியா மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் பல மெசேஜ் பல பசுத்தவர்கள் பேசுறாரு பாருங்க. ஏன்னா நான் அந்த வேத வசனத்தை தியானம் பண்ணணும், வேத வசனத்தோடு நம்ம ஐக்கியப்படணும் பாருங்க. வேத வசனத்தை நம்ம வந்து நிலைச்சு நிற்கணும். இப்படி பேசும் பொழுது அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வசனத்தை நாம் வாழ்வை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை செயல்படுத்தும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் உண்டாது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, எபிரேயர்ல வந்து இப்படியா சொல்றாரு பாருங்க. எபிரேயர் ஆசிரியர் வந்து 14ஆம் வசனம் பாருங்க, 4வது அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தையரா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவிதமான காற்றிலே அலைபட்டு அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள், நல்லா இருப்பாங்க, தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்தலா இருக்கும்படியாகவும் அப்படி செய்தார். என்ன சொல்றாருன்னா, நாம் வந்து வளரணும், கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், சத்தியத்தை கை கொண்டு வளரணும்ன்றாரு. நம்மளோட வாழ்க்கையில குழந்தைத்தனமா இருக்கக்கூடாது பாருங்க. ஏன்னா குழந்தைத்தனமா இருந்துட்டோம் அப்படின்னா பல விதமான இந்த இடத்துல சொல்றது பாருங்க. இந்த வருஷத்துல நான் வந்து ரொம்ப கவனமா தான் போதிக்கணும்னு நினைச்சேன். சொல்ல பாருங்க, மனிதனுடைய சூதும் 14ஆம் வசனம் எபிரேயர் 4:14 பாருங்க. மனிதனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவும் தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டு அடிபட்டு அலைகிறாராமல். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல பலவிதமான போதனைகள் இருக்கு. நம்ம வேத வசனத்தை சரியாக நம்ம கற்றுக்கொள்ளாம போயிட்டோம் அப்படின்னா அது எப்படி ஆகிப்போம்னா நம்மளை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்க வச்சிடும். தேவையில்லாத சத்திய இதுல போய் மாற்றிக்கும், ஒரு துருப்பதேசத்துக்குள்ள மாற்றிருக்கோம், சத்தியம் இல்லாத காரியங்களை போய் மாற்றிருக்கிறோம் பாருங்க, மாட்டிக்குவோம் பாருங்க. வேத வசனத்தை கை கொள்ளணும், வேத வசனத்தை கை கொண்டு வேத வசனத்தை படித்து தியானம் பண்ணி அது நிலைத்து இருக்கும் போது மாத்திரம்தான் இந்த சூழ்நிலை வந்து மாறும் பாருங்க. நம்ம குழந்தைகளா இருக்க மாட்டோம். நம்ம குழந்தைகளா இருந்தோம்னா ஒரு குழந்தைய ஏமாத்துறது ஈஸி பாருங்க, அதே பெரியவங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், ஆவிக்குரிய நிலைமையில வந்து நம்ம அடுத்தபடி முன்னேறணும் பாருங்க. இந்த வேதவசத்தை தியானம் பண்ணணும், வேதவசத்தை செய்திகளை கேட்க வேண்டும், அதே சம்பந்தம் ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிக்க வேண்டும், நல்ல போதனுடைய செய்திகளை கேட்க வேண்டும் பாருங்க. இப்படியா இருக்கிறது மாத்திரம் தான் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். நம்ம அடுத்தடுத்த ஒரு இதுக்கு போவோம் பாருங்க. நம்ம குழந்தை கிறிஸ்துவன்ற ஸ்டேஜ்ல இருந்து மாற ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்துல பண்ண ஜெபமே நம்முடைய வாழ்க்கை ஜெபமா இருக்க, அதனுடைய ஜெபத்துல ஒரு மாற்றம் உண்டாகும், நம்ம உபவாசத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். நமக்கு நாமளே ஆச்சரியப்படுவோம் பாருங்க, நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி உண்டாகும் பாருங்க. நம்மளை யாருமே வந்து இந்த மாதிரி பொல்லாத உபதேசம் பிசாசு யாருமே நம்மளை ஏமாற்ற முடியாது. அந்த ஒரு சூழ்நிலைக்கு வரணும் பாருங்க. எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் வசனம் நம்மளோட பேசணும், வசனத்தோட நம்ம தியானம் பண்ணணும், வசனத்துல இருந்து இருக்கணும் பாருங்க. சில நேரங்கள்லாம் பாருங்க, சில பேர்லாம் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு நல்ல ஒரு ரூம் வந்து லாக் பண்ணிட்டு வேதவசனம் படிக்க சொன்னா அருமையா படிப்பாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடு ரோட்ல நின்று அங்கங்கேயும் சத்தம் இது ஒரு இறைச்சல் கொடுக்குற மாதிரி அதிக இறைச்சல் இடத்துல வாசிங்கன்னா அவங்க வாசிக்க முடியாது. ஏன் வாசிக்க முடியாது? அவங்களுடைய மைண்ட் வந்து அந்த வேதவசனத்துக்குள்ள போகல, மற்ற சத்தங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அது மாதிரிதான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து உலகத்துல இருக்கிறோம், நம்ம உலகத்தான் கிடையாது, 1000 பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை மத்தியில் நம்ம ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனை மத்தியில் நம்ம வேதவசனத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணும் பொழுது அதை வந்து நிலைச்சிருக்கும் பொழுது அதை நம்ம ஜெயிப்போம் பாருங்க. வேத வசனத்தை வந்து எப்படி உங்களுக்கு வந்து இப்ப தண்ணி தாகம் எடுக்குதுன்னா நீ வீட்டுல வந்து எதையும் பார்க்க மாட்டீங்க, பிரியாணி செஞ்சு வச்சாலும் பார்க்க மாட்டேங்க, இருக்கிறதே விளைவதே பதத்தையும் பார்க்க மாட்டோம். தண்ணி ஒரு அற்பமான காரியம் தான், தாகம் எடுத்த நேரம் ஓடி போய் தண்ணி போய் பிடிப்போம் பாருங்க. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை குறிச்ச ஒரு தாகம், அந்த தாகம் வந்து இருக்கணும் பாருங்க. எப்பவுமே அந்த தாகம் இருக்கணும். தாகம் அடங்கிடுச்சுன்னு கிடையாது. வேத தியானம் பண்ண வந்து பாருங்க தாகம் அடங்கி இருக்காது. உங்களுக்கு இன்னும் அதிகமா வாஞ்சி உண்டாயிட்டே இருக்கும், இன்னும் அதிகமா வேத வசனத்தை படிக்கிறது உண்டாயிட்டே இருக்கும் பாருங்க. அப்ப நம்ம வந்து வேதவசனத்தை தியானிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று நாம் கண்டுபிடிக்கும் பொழுது வேத. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா ஒரு பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்டீர்கள்.